ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் தமிழ் கூட படிச்சிடலாம் சிஸ்டர், ஆனால் ஜிகே நினச்சா தான் பயமாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஜிகே எப்படி படிக்கலாம், ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் ஜிகே எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கற்பது ஐஏஎஸ் அகாடமியில் 100 days 100 ஜிகே டாபிக்ஸ் நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயிலையும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில் தமிழ் நம்ம பேசிக் தெரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தான் நம்ம புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும், மெமரி பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றதெல்லாம் நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணிடலாம், தமிழை ஈஸியாக 95க்கு மேலே மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் என்னென்னா, ஜிகே தான் நம்ம மார்க் விட்டுருவோமோ, அதே மாதிரி மேக்ஸில் மார்க் விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ ஜிகே நீங்கள் ஸ்மார்ட்டாக படித்தாலே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 65+க்கு மேலே நம்ம மார்க் ஜிகேயில் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் அதை ஸ்மார்ட் மெத்தடில் படிக்கணும். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 120 நாட்கள் தான் இருக்குது, குறைஞ்சி போனால் ஒரு 120 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஜிகே மேக்ஸ் ஸ்மார்ட்டான மெத்தடில் படித்தா மட்டும்தான் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஜிகே எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சிலபஸை முதல்ல படித்தா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஜிகே எப்படி படிக்கணும், எந்த யூனிட்டுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், ஸோ எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிலபஸை பார்த்தா மட்டும்தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் முதல்ல சிலபஸை படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னா வேர் டு ஸ்டடி இருக்கணும். ஓகேங்களா? சிலபஸுக்கு அடுத்து வேர் டு ஸ்டடி இருக்கணும். ஸோ வேர் டு ஸ்டடியும் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு புக் இருக்கணும், ப்ளஸ் ஒரு நோட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக நோட்ஸு, இப்போ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் அதிகமாக எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் எக்ஸாம் நெருங்கும் போது அந்த ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய டைமும் மிச்சமாகும். இப்போ உங்களுக்கு அதிக டைம் எடுத்துச்சுன்னா ரிவிஷன் அப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் எப்போதுமே நோட்ஸ் எடுத்து படிங்க. முதல்ல எந்த யூனிட் இப்போ மார்க் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட்டை முதல்ல என்ன பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸில், இப்போ நியூ சிலபஸில் எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோ மார்க் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம முதல்ல எந்த யூனிட்டு அதிக மார்க் கேட்டிருக்காங்களோ அதை தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். நம்ம இப்போ சயின்ஸ் எல்லாம் 5 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ சயின்ஸு, ஜியாகிரஃபிலாம் பார்த்திங்கன்னா 5 மார்க்கு தான். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ எதில் அதிக மார்க் கேட்டிருக்காங்களோ அதை தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் படிங்க. ஸோ அதில் 20 மார்க் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எக்கனாமிக் அந்த யூனிட்டை கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாலிட்டி படிங்க, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி படிங்க. யூனிட் 9 யூனிட் 8லாம் கவர் பண்ணி வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மார்க்கை பொறுத்து ஒவ்வொரு யூனிட்டையும் படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல சிலபஸை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ எப்படி படிக்கணும் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் முதல்ல சிலபஸை பாருங்கள், வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணுங்கள், புக்கை ரெடி பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டும், ஒவ்வொரு லெசனுக்கும் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதனால் அந்த தப்பு உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த தப்பை நீங்கள் மறுபடியும் பண்ண மாட்டீங்க. அதனால் அப்பப்போ டெஸ்ட்டும் எழுதி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஜிகே நீங்கள் ஸ்மார்ட்டான மெத்தடில் படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கற்பது ஐஏஎஸ் அகாடமியில் 100 days 100 ஜிகே டாபிக்னு சொல்லிட்டு சூப்பராக கொண்டு போகிறாங்க அந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ அது ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 டெஸ்ட்
இன்றைக்கி வந்து 35 டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஒரு 34 டெஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தாலே தெரியும். ஆன்சர்லாம் வந்து வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு லெசனாக படித்து அந்த கொஷனை பார்த்து டெஸ்ட் எழுதினாலே போதுமானது. ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ புதுசாக ஃப்ரெஷராக இருக்கீங்க, நான் ஜிகே வந்து இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அந்த 100 டேஸ் அண்ட் ஜிகே டாபிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த 100 லெசனை மட்டும் படித்தா போதுமா, குரூப் 4 வந்து அதிக மார்க் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் சிலபஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சிலபஸையும் வேர் டு ஸ்டடியும் வச்சு இவங்களுடைய லெசன்லாம் பாருங்கள். ஸோ அந்த யூனிட் வந்து அதிக மார்க் கேட்டிருக்கு, சிலபஸில் எந்த யூனிட்லாம் அதிக மார்க் கேட்டிருக்காங்களோ அந்த லெசன் எல்லாம் இவர் கொடுத்த அந்த ஷெட்யூலில் கவர் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ முதல்ல நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், உங்களுக்கும் ஒரு புரிதல் வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து இதை மட்டும் படித்தா போதுமா, இவங்களோட மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் சிலபஸை வச்சு இவருடைய அந்த ஷெட்யூலை வச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, எல்லா லெசனும் கவர் ஆகுது, அப்போ நம்ம வந்து இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்திங்கன்னா சிலபஸில் உள்ள எல்லா லெசனுமே வந்து இந்த 100 லெசனில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த 100 லெசனை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இந்த 100 லெசனை மட்டும் படித்தா மட்டும் மார்க் அதிகமாக எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக மார்க் அதிகமாக எடுக்கலாம். பட் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த 100 லெசனையும் நல்லா படிக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, என்கிட்ட புக்கு இல்லை, ஸோ புக்கு இல்லாமல் எனக்கு படிக்கவும் தோண மாட்டேங்குது, அதே டைம் வந்து இவங்களுடைய அந்த கொஷினை மட்டும் நம்ம படித்து எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஓகே, உங்கள்கிட்ட புக்கு இல்லாத பட்சத்தில் அவருடைய அந்த கொஷினை பாருங்கள். கொஷினை இல்லை, அவர் அந்த ஆன்சர் கீ வீடியோஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோஸை பார்த்தாலே போதுமானது, உங்களுக்கு வந்து அந்த புரிஞ்சிடும் ஒரு கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வந்து நின்றும். அதே மாதிரி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ புக் இல்லாத பட்சத்தில் நீங்கள் படிக்கலை, டெஸ்ட்டே எழுதலை, எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு தமிழ் மேக்ஸுக்கே அதிக டைம் எடுக்குது, ஜிகே படிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சாரோட வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆன்சர்லாம் தெரிஞ்சிடும், ஞாபகமும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, நான் படிப்பேன், படித்து டெஸ்ட் எழுதுவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு லெசனையும் நல்லா படித்து டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஷின் பேப்பர்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சா கூட எக்ஸாம் அப்போ ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் புக்கை பெறட்டுறதை விட அந்த ஒவ்வொரு கொஷினையும் பார்த்தாலே வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க புக்கில் உள்ள எல்லா இடத்துலையும் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொஷினாக கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 100 டேஸ் அண்ட் ஜிகே டாபிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நினச்சி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதை மட்டும் படிங்க. இந்த குறுகிய காலத்தில் அதை படித்து நம்ம நல்லா மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு போகாமல் கொஞ்சம் எந்த யூனிட்டுக்கெல்லாம் அதிக மார்க் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை, எனக்கு வந்து இந்த 100 டாப்பிக்கும் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிகேக்கு மட்டும் படிக்கக்கூடிய அதாவது முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அதை மட்டுமாவது படிங்க. ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கக்கூடிய லெசன்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ உங்களால் இந்த 100 லெசன்ஸை படிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய அந்த லெசன்ஸை மட்டுமாவது நல்லா படிச்சுக்கோங்க. அதுவே வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ப்ளஸ் அந்த லெசனையும் உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த டவுட் கேட்காதீங்க. 100 டேஸ் அண்ட் ஜிகே டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள், ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.